இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் நாடாளுமன்றத்திற்கு ஒரு அவசரமான செய்தி அனுப்பியிருக்கிறது. உடனடியாக நீங்கள் இந்த சட்டத்தை மாற்றுவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் என்கிற உத்தரவு பறந்திருக்கிறது. அடிமடியில் பாஜக, குறிப்பாக பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரினுடைய அடிமடியில் கை வைப்பதாக அந்த சட்டம் பார்க்கப்படுகிறது என்கிற செய்தி தான் இப்போது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. மிக குறிப்பாக ஸ்பீக்கர் என்று சொல்லக்கூடிய சபாநாயகரினுடைய அதிகாரங்களை மறுவரையறை செய்ய வேண்டும் என்கிற இடத்திற்கு வந்து, மற்றும் ஒரு பக்கம் ஒரு சபாநாயகருக்கு 3 மாதங்களுக்குள் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்கிற காலக்கெடுவையும் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு அது ஒரு மாநிலத்துக்கு நடந்திருக்கிறது. நாளைக்கு இந்தியா முழுக்க லோக்சபா சபாநாயகருக்கும் அப்ளை ஆகக்கூடிய சிக்கல் இருப்பதனால் பாஜக இப்போது விழிப்பிதுங்கி நிற்கிறது. என்ன சொல்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு? குறிப்பாக சிஜே பி.ஆர். கவாய் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த விரிவான உத்தரவின் பின்னணியை அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வு, சீஃப் ஜஸ்டிஸ் திரு பி.ஆர். கவாய் அவர்கள், அதே போல் ஜஸ்டிஸ் ஏ.ஜி. மசி ஆகிய 2 நீதிபதிகள் நேற்றைக்கு சுமார் ஒரு 74 பக்க தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த தீர்ப்புங்கிறது நேரடியாக மோடி அரசுக்கான ஒரு அப்பீலாகவும் போயிருக்கிறது. லைவ்ல பார்க்குறோம். சுப்ரீம் கோர்ட் அர்ஜஸ் பார்லிமெண்ட் டு ரீவிசிட் ப்ரொவிஷன்ஸ் அலோவிங் ஸ்பீக்கர்ஸ் டு டிசைட் டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்டர் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ரொம்ப முக்கியமானது. உடனடியாக ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த கட்சி தாவல் தடை சட்டம், ஆன்டி டிஃபெக்ஷன் லால ஸ்பீக்கர் அப்படிங்கிறவர், அவருக்கு இந்த கால வரையறைங்கிறது கொடுக்கப்படாமல் இருக்கிறது. அதாவது இப்போ நம்ம கவர்னர் கணக்கு தான். கவர்னர் இவ்வளவு நாட்களுக்குள் கையெழுத்து போடணும்னு கிடையாது இல்லையா, ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னு. அதே போல் அங்கே இவ்வளோ நாளைக்குள்ளே முடிவெடுக்கணும்னு இல்லை. இதை வச்சுக்கிட்டு இப்போ கேம் விளையாடுறாங்க. அது இங்கே ஆரம்பித்து நீங்கள் மேலே வரைக்கும் அப்படித்தாங்கிறது வெளிப்படையாக தெரிந்தது. பாஜக இதில் ரொம்ப சிறப்பாக கேம் விளையாடுவாங்கங்கிறது தான் ஹைலைட்டு. இப்போ உடனடியாக நீங்கள் அந்த ஷரத்துகளை, ஸ்பீக்கருடைய சபாநாயகர் அதிகாரம் சம்பந்தப்பட்ட ஷரத்துகளை மறுபார்வை கொண்டு சென்று அதில் பல விஷயங்களை மாற்ற வேண்டியிருக்கிறது என உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் நாடாளுமன்றத்துக்கான செய்தியை சொல்லியிருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. கான்ஸ்டியூஷனுடைய 10th ஸ்கெடியூலில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை நீங்கள் பார்த்துட்டு உடனடியாக இந்த ஒரு கட்சியில் நீங்கள் ஒரு சின்னத்தில் நின்று ஜெயிச்சுட்டு வேறு கட்சியில் போய் பார்த்து அவங்க சொல்கிற மாதிரி செயல்படுறீங்க, இங்கே உங்களுடைய கொறடா சொல்லக்கூடியதை கேட்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்குவாலிஃபிகேஷனை நோக்கி அது போயிடும். உடனே உங்கள் கட்சியினுடைய தரப்புலேருந்து யாரை சந்திச்சுன்னா சபாநாயகரை சந்தித்து கொடுப்பாங்க. இதற்கு பதிலாக என்ன நடக்குது அப்படின்னா, பல மாநிலங்களில் ஆளுங்கட்சி என்ன பண்ணுது, எதிர்கட்சி எம்எல்ஏக்களை அப்படியே தூக்கி இந்த பக்கம் வர வச்சுட்டா இந்த போன எதிர்கட்சியினர் என்ன பண்ணுவாங்க, எங்கள் கட்சியில் ஜெயிச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டாரு, நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சபாநாயகர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுப்பாங்க. சபாநாயகர் யார்? ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏவாக தான் சபாநாயகராக மிக பெரும்பாலும் இருப்பார்கள். அந்த சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பாரா? ஏன்னா கூப்பிட்டதே அவங்க கட்சியினுடைய தலைவர், முதலமைச்சர் தான் கூப்பிட்டு சேர்த்துருக்குறாங்க. இப்போ சபாநாயகர் நடவடிக்கையாமல் கையில் வச்சுக்கிட்டு அந்த 5 வருஷமுமே அப்படியே வைத்திருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு தமிழ்நாடு வரலாறுல டிடிவி அவர்களோடு போன அந்த 18 எம்எல்ஏக்கள் டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷன், அதில் உடனடியாக, ஏன்னா அன்றைக்கு ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அணியை எதிர்த்து தனியாக போனாங்க. உடனே நடவடிக்கை எடுத்து பதவி பறிப்பு, அந்த 18 சட்டமன்ற இடங்களுக்கான இடைத்தேர்தல் இறந்தவங்களுக்கெல்லாம் சேர்த்து நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சிலர் இறந்தாங்க, அந்த தொகுதிகளுக்கு எல்லாம் சேர்த்து நடந்தது சட்டமன்ற இடைத்தேர்தல். அதே சமயம் இப்போ வேற ஒரு உதாரணத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது தேமுதிகலேருந்து கொத்தாக போய் அம்மையாரை சந்தித்து அந்த கட்சியில் சேர்ந்தாங்க. ஒரு சிலர் திமுகவும் போனாங்க. இப்படி போனவங்கள மேலாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஜெயலலிதா அம்மையாரை சந்தித்து சேர்ந்தவர்கள் மீது அன்றைக்கு சபாநாயகராக இருந்த அதிமுக சபாநாயகர் திரு தனபால் அவர்கள் நினைக்கிறேன், அவர் நடவடிக்கை எடுத்தாரா? இல்லை. ஏனென்றால் அம்மாவை தான் கூப்பிட்டுருக்குறாங்க. அம்மையாரை எதிர்த்து எப்படி, ஏன்னா நம்மளை சபாநாயகராக்குனதே நம்ம முதலமைச்சர் அம்மா தானே, அவர் எடுக்கலை. இந்த கிளாசிக் உதாரணம் இந்தியா முழுக்க யாரை செஞ்சுருக்கானா, நான் சொன்ன 2 உதாரணமும் தமிழ்நாடு. எடப்பாடி அவர்கள் அவர் இருக்கும்போது, முதலமைச்சராக இருக்கும்போது அவங்க கட்சியிலேருந்து போனவங்களுக்கு நடவடிக்கை எடுத்து எம்எல்ஏ பதவி பறிக்கப்பட்டது. திரும்ப அவங்க எலெக்ஷனில் நின்னாங்க, அதில் யாராலையும் ஆக முடியல. செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும் திமுகவில் சேர்ந்து ஆனாருங்கிறத பார்க்குறோம். இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய விஷயம் வேறாக இருக்கிறது. அப்போ ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது நடவடிக்கை எடுக்கலை. ஏன்னா சேர்ந்தது ஆளுங்கட்சியில். பிஜேபி நீங்கள் மேற்கு வங்கத்தில் தொடங்கி, மேற்கு வங்கம்ங்கிறது தாண்டி வடகிழக்கு மாநிலங்கள்
பல மாநிலங்களில் சபாநாயகரை வச்சு இந்த கேம் அவங்க ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. மேற்கு வங்கத்திலலாம் மம்தா பானர்ஜி ரொம்ப கான்ஷியஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில் போகிறாங்கனாலே சேர்த்து டிஸ்குவாலிஃபிகேஷன், பதவியை பறிச்சுருவாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் ராஜினாமா பண்ணிகிட்டே வெளியே போகிறோன்னு வெளியே போயிடுவாங்க. பிஜேபிக்கு சேர்ந்தவங்கலாம் பலருடைய உதாரணங்களை நம்ம பார்த்துருக்குறோம், எம்எல்ஏ எம்பிக்கள். ஏன்னா மம்தா பானர்ஜி தான் சபாநாயகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அதனால் கண்ட்ரோல் அப்படின்னா சபாநாயகருக்கு முதலமைச்சர் பேச்சை மீறி அவர் செயல்பட மாட்டாருங்கிறது வார்த்தையில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வடகிழக்குலலாம் ஒரு ஸ்டேட்டில் ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு கிட்டத்தட்ட 30 எம்எல்ஏ வேறு கட்சியிலேருந்து விலைக்கு வாங்கி ஆட்சியவே பிடித்தது பாஜக என்கிற வரலாறுக்கு சொந்தமானவர்கள் பாஜக. இன்னொரு கிளாசிக் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்தோம்னா மகாராஷ்டிராவில் நடந்தது. அதுதான் தி கிளாசிக் ரீசெண்டில் நடந்தது. ஏன்னா 2 கட்சியை 2 உடைச்சி சபாநாயகர் அவங்க ஆளாக இருக்கும்போது பல வேலைகளை அவங்க செஞ்சாங்க. எப்படி தேசியவாத சிவசேனா 2ஆக பிளக்கிறது, உத்தவ் தாக்கரேவனுடைய ஃபேக்ஷன் ஒரு பக்கம், ஷிண்டேவனுடைய ஃபேக்ஷன் ஒரு பக்கம், இவங்க இப்படி செயல்படுறாங்க. இன்னொரு பக்கம் தேசியவாத காங்கிரஸ் 2ஆக பிளக்கிறது அல்லது பிளப்பதற்கான வேலைகளை சரத்பவாரே செஞ்சாலும் 2 தியரி இருக்குது. சரத்பவார் ஒரு பக்கம், அஜித் பவார் ஒரு பக்கம். இப்போ ஆரம்பத்தில் ஜெயிச்சப்போ நான் தான் தலைவர்னு இந்த பக்கம் உத்தவ் தாக்கரேவும் சரத்பவாரும் கிளைம் பண்ணிவிட்டு இந்த விலகி போனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சபாநாயகருக்கு கொடுத்தார்கள். ஆனால் ஆட்சி மாறியதன் காரணமாக சபாநாயகர் மாறி பாஜக கூட்டணியில் ஆள் இருக்கும்போது கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களின் மீது எம்எல்சிகளின் மீது நடவடிக்கை எடுப்பார்களானா எடுக்க மாட்டார்கள். கடைசி வரைக்கும் அந்த ஆட்சி காலம் முடிகிற வரை உத்தவ் தாக்கரே கொடுத்த மனுக்களின் மீது, அதை வைத்து ஷிண்டேவனுடைய அணியில் இருந்தவர்களின் மீதோ, சரத்பவார் கொடுத்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் அஜித் பவார் கூட இருந்தவர்களின் மீதோ ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த ஆட்சி காலத்தையும் முடிச்சுட்டாங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படியான சூழலில் இருந்து நம்ம அதை அப்ரோச் பண்ணும்போது பிஜேபிக்கு இது பின்னடைவுங்கிற இடத்துக்கு வரும். இன்னும் நம்முடைய லோக்சபாவில் இருக்கார் மாண்புமிகு சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள். அவர் நம்ம பார்த்தோம் சமீபத்தில் வீடியோஸ் எல்லாம் வெளியில் வந்தது. இந்த பக்கம் மோடி மோடி மோடின்னு பிஜேபி எம்பிக்கெல்லாம் கத்துறாங்க. சிரிச்சுக்கிட்டே அப்படியே பார்த்து தலையாடிக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக உழப்பங்களோடு இருக்காப்புல. இந்த பக்கம் பிரியங்கா காந்தி அவர்கள் செத்தவங்களெல்லாம் இந்துக்கள்னு சொல்லாதீங்க, அவங்க இந்தியர்கள் அப்படின்னு ஒவ்வொரு பேரையும் படிக்கும்போது கூட இருக்கிறவங்க இந்தியன் பாரதியா பாரதியாங்கிறாங்க. அப்போ அவங்களாம் இந்தியர்கள்னு சொல்லும்போது அவர் இப்படி ஒரு ஆவேசத்தோடு அப்படி பார்த்து எதுக்கு இப்போ இவங்க எக்கோ அடிக்கிறாங்க அப்படின்ட்டு, அதாவது இந்தியர்கள் அவங்களான்னு சொல்கிறதுக்கு அவருக்கு கோபம் வருது. மோடி 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 அப்படின்னா அப்படி முகத்தில் அன்னைக்கு பூத்த செந்தாமரை மாதிரி அப்படியே தாமரை தான் அவர் சிரிச்சுக்கிட்டே அப்படியே பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம வீடியோஸாக பார்த்தோம். இப்போ கடந்த காலத்தில் 2 உதாரணம் எடுத்தோம்னா, போன 5 ஆண்டுகள் ஆந்திரா 2019-24 சந்திரபாபு நாயுடு மோடிக்கு எதிராக இருந்தார். சந்திரபாபு நாயுடுவினுடைய எம்பிக்களாக ஜெயித்து போனவர்கள் லோக்சபாவில் இருந்தவர்களை ஒட்டுமொத்தமாக அவங்க ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்தாங்க. இல்லை பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய வேலையை பாஜக செய்தது. அப்படி பாஜக செய்தபோது சந்திரபாபு நாயுடுடைய எம்எல்ஏக்களின் மீது நடவடிக்கை எடுக்கணும், அவங்க கட்சி தாவல் தடை சட்டம்னு இங்கிருந்து சந்திரபாபு நாயுடு இல்லை அவருடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நடவடிக்கை எடுக்காமலே இந்த 5 ஆண்டுகள் எக்ஸ்பெல் ஆச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, ராஜ்யசபாவில், ஏன்னா லோக்சபாவில் பெரிய ஸ்வீப்பை சந்திரபாபு நாயுடு அவர்கள் அடித்து கொண்டு வந்துட்டார், என்டிஏ ஜெயிச்சிருச்சு. இப்போ ராஜ்யசபாவில் இருக்க ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய கட்சி இருக்கு இல்லையா, ஒய்எஸ்ஆர்சிபி, அவங்க கும்பலாக போய் மோடிஜியை சந்தித்து நாங்கள் வாழ்த்து வாங்குறோம்னு இருக்கிற சிலரும் அங்கே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்கங்கிற செய்தி இருக்குது. நவீன் பட்நாயக் கட்சியிலையுமே அப்படி உடைப்பதற்கான முயற்சிகள் போச்சுன்னு நம்ம பார்க்குறோம். இதை செயல்படுத்துவதற்கு ஒரே காரணம், இவ்வளவு நாளைக்குள்ளே சபாநாயகர் முடிவெடுக்கணும்னு இல்லை. இதை தான் கடந்த காலத்தில் PH பாண்டியன் அவர்கள் வானளாவிய அதிகாரம் இருக்கிறது சபாநாயகருக்குன்னு பேசி அது நீதிமன்றங்கள் வரைக்கும் போய் அப்படிலாம் கிடையாதுன்னு சொன்னாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக அந்த சட்டத்தினுடைய ஷரத்துக்களையே நீங்கள் மாற்றுவதற்கான தேவை வந்திருக்கிறது, அதை ரீவிசிட் பண்ணணும் என்று உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அதாவது அது நாடாளுமன்றத்திற்கான ஒரு செய்தியாக போயிருக்கிறது. நேரடியாக நீங்கள் பண்ணி ஆகணுங்கிற உத்தரவுங்கிற கேட்டகரியில் அது வராதனாலும் இட் அர்ஜஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதை அர்ஜு பண்ணக்கூடியதை தாண்டி திரும்பவும் இப்படியே தொடர்கிறது என்று சொன்னால் அதற்கு பிறகு கவர்னர் தீர்ப்பை போல ஒரு தீர்ப்பு வருவதை நோக்கி இது தள்ளப்படும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ BR கவாய் அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் பொசிஷன் கொடுக்குறாங்க, நமக்கு எந்த விதமான அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை அப்படின்னாலும் கூட பார்லிமெண்ட் இதை கன்சிடர் பண்ணி இமீடியட்டாக ஸ்பீக்கர், சபாநாயகர் அல்லது சேர்மேன் யார் அப்படின்னா இது லோக்சபா ராஜ்யசபாவை இன்க்ளூட் பண்ணது அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. என்னென்னா ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷன் வருது கட்சி தாவியதற்காக அப்படின்னா
அதில் நம்மளுடைய டெமோக்ரஸினுடைய ஃபவுண்டேஷனே அதை பாதுகாப்பதற்கான தேவை ப்ரெசன்ட் மெக்கானிசம் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கொண்டு பாதுகாக்கணும். அதனால் இது மீண்டும் தொடராமல் இருக்க இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டில் இந்த பிரச்சனை. ஏன்னா இந்த என்டையர் கேஸ் எங்கே போகுது அப்படின்னா, தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி இருக்கார் இல்லையா, அவருடைய காங்கிரஸ் கட்சிக்கு பிஆர்எஸ் பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி சந்திரசேகர் ராவ் அவர் கட்சியிலேருந்து இங்கே தாவனவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலைங்கிறது தான் ஸ்பீக்கருக்கு உத்தரவிடணும்னு இந்த கேஸே போகிறது. காங்கிரஸ் பண்ண வேலை தான். நீங்கள் அஃப்கோர்ஸ் நம்ம இவ்வளோ பாஜக உதாரணங்களை சொன்னோம். காங்கிரஸ் கடந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணலையானா அவங்க அதை விட சிறப்பாகவே செஞ்சுருக்கிறாங்க. அதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. இந்த கேஸ் போனதுக்கே காரணம் காங்கிரஸ் தாங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அது ஃபேக்ட்டு ஆச்சா. அதில் வேறு மறுப்பீங்களாங்கிற மாதிரி இப்போ காங்கிரஸுக்கு போன கேஸ் போகுதுலாம் இது திரும்ப திரும்ப இதே ரிப்பீட்டேஷன் நம்ம கொடுக்க முடியாது. நம்ம ஜனநாயகத்துக்கான விலை என்பது ஒரே தவிர திரும்ப திரும்ப செய்வதற்கு நம்ம ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தெலுங்கானா ஸ்பீக்கருக்கு போன உத்தரவை பார்ப்போம். Supreme Court directs Telangana Speaker to decide on disqualification of BRS MLAs who defected to INC within 3 months. அடுத்த 3 மாதங்களுக்குள் நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சபாநாயகர் அங்கே இருந்து தவ்வி இந்த கட்சிக்கு வந்தவர்களின் மீது 3 மாதங்களுக்குள் முழுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த நீதிமன்றம் உங்களுக்கு வழிகாட்டுதல்களை சொல்லி உத்தரவிடுகிறது அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுறாங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்டர் 10th schedule அப்படிங்கிறதுக்கு தான் 3 மாதங்கள் இன்றைய நாளில் இருந்து அப்படின்னா ஜூலை 31 அவருக்கு ஆகஸ்ட் வருதுன்னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். ஸோ நவம்பர் 1க்குள்ளே நீங்கள் முடிவு எடுத்துட்டு அறிவிக்கணுங்கிறது தான் அதனுடைய விஷயமா இருக்குது. கோர்ட்டு திரும்ப திரும்ப குறிப்பிடுகிறது. ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல், பேஷண்ட் டைடுங்கிற மாதிரி ஒரு பெட்டிஷன் உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் உடனடியாக அதில் முடிவெடுக்கணும். 5 வருஷமும் முடிஞ்ச பிறகு நாங்கள் அதை நடவடிக்கை எடுக்கிறோம்னு கடைசி 1 மாதத்தில் தூக்குனீங்கன்னா அந்த கட்சியை மீறி வந்து செயல்பட்டுருக்கிறாங்கன்னா அந்த கட்சி தலைமை கட்சியின் சார்பில் எல்லாத்தையும் கிளைம் பண்ண முடியும். எங்களுடைய இதை மீறி அவங்க போகிறாங்க, எங்கள் சிம்பிளில் நின்று ஜெயித்தவங்க எங்கள் கட்சியினுடைய விருப்பத்துக்கு மாறாக போகக்கூடாதுங்கிற கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. அப்போ இந்த 4 ஆண்டுகள் அவங்க இருந்தது, எம்எல்ஏவாக இருந்தது, அவங்களுக்கான சம்பாத்தியங்கள், பெனிஃபிட்ஸு இது எல்லாம் போயிருக்குங்கிறத ஏற்றுக்க முடியாது என்று தான் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. அப்போ இப்படியான விஷயங்களை உடனடியாக எக்ஸ்பீரியஸ் மேனர் வருது அப்படின்னா துரிதமாக செயல்பட வேண்டும். ஆஸ் soon as possibleங்கிற அந்த மாதிரியான வார்த்தைகள் கிரே மேட்டர்னா துரிதமாக உடனடியாக நடவடிக்கை எடுப்பது என்பது தான் என்பதை விலக்கி இருக்கிறது உச்சநீதிமன்றம். அதே போல் ஸ்பீக்கர் வந்து ஒரு 10th schedule படி ட்ரைபுனல் போல் இருந்தாலும் அவருக்கு கான்ஸ்டிடியூஷனல் இம்யூனிட்டி கிடையாது. ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு. ஸ்பீக்கரின் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. அவருக்கு பிரசிடெண்ட்டை போல், கவர்னரை போல் அவங்கள கூப்பிட்டு வச்சு தண்டிக்க முடியாது அப்படின்னாலும் கூட அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. அந்த கான்ஸ்டிடியூஷனல் இம்யூனிட்டி அவர்களுக்கு இல்லை என்பதையும் இவர்கள் நேற்றைய தீர்ப்பில் சிஜே பிஆர் கவாய் அவர்களும் ஜஸ்டிஸ் ஏஜி மசி அவர்களும் தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஸோ கான்ஸ்டிடியூஷனுடைய 52வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை கொண்டு வரும்போது அதனுடைய அடிப்படை நோக்கம் என்னவா இருக்குது? த ஈவில் ஆஃப் பொலிட்டிக்கல் டிஃபெக்ஷன் ஹஸ் பீன் அ மேட்டர் ஆஃப் நேஷனல் கன்சர்ன். தேசிய அளவில் இது இன்றைக்கு கட்சி தாவுவது, அணிமாறி ஓடுவது, தவி குதிச்சு பவரில் இருக்கும்போது ஒரு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் போவது என்பது மிகப்பெரிய தேசிய சிக்கலாகவே மாறி இருக்கிறது. இதை நாம் உடனடியாக தடுப்பதற்கான வேலைகளை செய்யவில்லை என்று சொன்னால் நம்முடைய இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படையை இது ஆட்டங்காண செய்துவிடும், அதனுடைய மதிப்புகளையே சீர்குலைத்துவிடும் என்று சொல்லி தான் இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சட்டத்தை 52வது அமெண்ட்மெண்ட் ஆக்டையே என்னும்போது நம்ம அதன் அடிப்படையில் தான் செயல்படணும் என்பதை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்குது. பார்லிமெண்ட் இதில் இமீடியட்டாக பொலிட்டிக்கல் டிஃபெக்ஷன்ஸை தடுக்கணும் என்பதற்கான விஷயமாகவும் நகர்கிறது. பலவிதமான வாதங்களுக்கு பிறகு ஒரு முக்கியமான காலகட்டத்தை நோக்கி நாம் நகர்ந்திருக்கிறோம் என்று தான் பார்க்க வேண்டும். இது எப்போ இந்த அணி மாறுதல்கள் அப்படின்னா எப்போ அணிகள் உருவாக தொடங்கியதோ அப்பத்திலேருந்து அணி மாறுதல், கட்சி தாவுதல்ங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் கடந்த காலத்தில் முதல் அரசு எப்போது அமைந்ததோ அதிலிருந்தே இருக்குன்னு நீங்கள் ஆப்வியஸாக எடுத்துக்கலாம். தேர்தல்களை பொறுத்து எடுக்கிற முடிவு என்பது அதுக்கு நீங்கள் 1000 காரணங்கள் சொல்லிக்கலாம் அரசியல் ரீதியாக. ஆனால் அது அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா? உங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக, அரசியல் நோக்கங்களுக்காக நீங்கள் அணி மாறுவது, கட்சி மாறுவது அப்படிங்கிறத தடுத்தெல்லாம் வைக்க முடியாது. ஆனால் அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு உங்களுடைய மாறுதல்கள் இருந்தால் எந்த சிக்கலும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பாஜக அதை ரீகன்சிடர் பண்ணுதா, என்ன செய்கிறாங்க, இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அப்டேட்ஸோடு சந்திப்போம். இணைந்தீர்கள் தமிழ் குரலோடு.